ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்காக அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல்லேருந்து லாஸ்ட் டேட் வந்து 19th மே. இதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரீஜன்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாக 1865 இவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த அப்ரெண்டிஸ்ஷிப்லேயே இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் பேஸில் தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம் மேபி வந்து மே ஆர் ஜூன் மந்தில் இருக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் காஸ்ட் வைஸ் அந்த கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சிஸை பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸுமே இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது ஓவரால் இந்தியாவில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு டோட்டலாக வந்து 95 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1865 இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜஸில் உங்களுக்கு வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அதில் 5 டிஸ்ட்ரிக்ஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட ஹோம் டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28குள்ளார, அதாவது ஆஸ் ஆன் April 1 இந்த டேட்டில் இந்த ஏஜஸ்க்குள்ளார இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் கேட்டகரிஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எதுனா ஒரு டிசிப்ளினில் வந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி பேசிக்காக முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் நீங்கள் பண்ணுற கிராஜுவேஷன் வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் சில பேர் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தான் இதில் வரும். ஸோ 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கிராஜுவேஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டோட இங்கே வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ் இந்த மாதிரி வந்து அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அதுவுமே ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் வந்து 20 கொஷின்ஸ் அண்ட் ஈச் கேரிஸ் 20 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு பண்ணுறாங்க. 1 hour இந்த எக்ஸாம் நடக்கும். எந்த நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கார்ப்பரேட் வெப்சைட் பாத் அப்படின்ற ப்ராடக்ட் அப்படின்னா அதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், யூனியன் ஈஸ், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இமேஜ் ஃபார் ரெஃபரன்ஸ், ஸோ இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த 2 ப்ராடக்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். அதை படிக்கிறதுக்குமே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி அது என்னன்றதை லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இது 2த்துல எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அண்ட் லோக்கல் லாங்குவேஜில் உங்களோட ப்ரொஃபிஷியன்சி எவ்வளோ தூரம் இருக்குன்றதையும் பார்த்துட்டு மெடிக்கல் ஃபிட் சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே குவாலிஃபை ஆகிடுச்சுன்னா ஃபைனல் செலெக்ஷன் இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோனா 1 year கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் கண்டிப்பாக உண்டு. ஸோ இன்கேஸ் உங்களோட ஸ்டேட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்டோ வந்து ரூரல் ஆர் செமி அர்பன் கேட்டகரியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு மாதம் 15,000, அர்பன் கேட்டகரியில் வந்துச்சுன்னா மாதம் 18,000, மெட்ரோவில் வந்துச்சுன்னா மாதம் 20,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தவிர வேறு எந்த அலோவன்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ இங்கே வந்து லீவ் டீட்டெயில்ஸு, ஹாலிடேஸ் இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி மேலுக்கு வந்து 600 rupees-உம், இது இல்லாமல் இன்டிமேஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அது 200 rupees. இதே ஜென்ரல் ஓபிசி ஃபீமேல்ஸாக இருந்துச்சுன்னா 400 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் இன்டிமேஷன் ஃபீஸ் வந்து 200. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஒன்லி இன்டிமேஷன் ஃபீஸ் தான். அதே மாதிரி தான் பிடபிள்யூபிடிக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுல எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே காட்டுற நீங்கள் இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம்.
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே நெறைய ஃபார்ம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ல தான் நீங்க வந்து அட்டஸ்டேஷன், மெடிக்கல் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கணும். இந்த ஃபார்மேட்ல தான் வாங்கணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இப்ப தான் காலேஜ் முடிச்சிருக்காங்க, ஃப்ரெஷரா இருக்காங்க, ஒரு ஜாப் தேடுறாங்க அப்டின்னா, அதுவும் பேங்கிங் செக்டார்ல தேடுறாங்க அப்டின்னா, தாராளமா இத அவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.